ஹாய் கைஸ். நான் இப்போ வந்துட்டு ஒரு சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் வந்துட்டு போட்டிருக்கேன். இதோட தான் பாருங்க. இங்கே வந்துட்டு பையிங் வந்துட்டு சிக்னல் வந்துட்டு காமிச்சிருக்கு. நம்ம சப்போஸ் இமீடியட்டாக இந்த கேண்டில் ஹைக் மேலே பை எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்துட்டு ட்ரிகர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு மேலே போயிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த டைம் வந்துட்டு சரி நம்மளோட இந்த லெவல்ஸ்கிட்ட வரட்டும், அங்கே வந்துட்டு நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருப்போம். அங்கே வந்துட்டு செல் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிடுச்சு. ஸோ அதாவது இண்டிகேட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகுற மாதிரி காமிக்கும். ஏதாவது ஒரு சில ட்ரேட்ஸ் வந்துட்டு சக்ஸஸ் ஆகுற மாதிரி காமிக்கும். பட் வந்துட்டு எல்லா எல்லா ட்ரேடுமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்மால் கேபிட்டல் தான் வந்துட்டு வச்சுருப்போம். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 2 டைம் வந்துட்டு இண்டிகேட்டரில் வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்துட்டு எமோஷன் தாங்க முடியாமல் அடுத்தடுத்து ராங் ட்ரேடு வந்துட்டு எடுக்க ஆரம்பிப்போம். அதனால வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்மளோட கேபிட்டல் வந்துட்டு லாஸ் ஆகிட்டு போயிடும். ஸோ நான் இண்டிகேட்டரை வச்சு எக்கச்சக்கமான பேக் டெஸ்ட் வந்துட்டு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2015 இது வரைக்குமே வந்துட்டு இண்டிகேட்டர்லாம் வந்துட்டு ரொம்ப நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம இண்டிகேட்டர் மேலே எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. பட் வந்துட்டு இண்டிகேட்டரை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்றது என்னோட கருத்து. இதை வந்துட்டு நான் ரொம்ப நாள் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்துட்டு நானும் பிகினராக இருக்கும் பொழுது இண்டிகேட்டர்லாம் வந்துட்டு பே பண்ணி கூட வாங்கியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், இண்டிகேட்டரை வந்துட்டு யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி ட்ரேட்குள்ளே வந்துட்டு போயிடலாம். நம்ம என்ன ட்ரேட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதான் வந்துட்டு நம்ம நேற்றுக்கு நிஃப்டி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இன்னைக்கு இதில் நான் எப்படி ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா, மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கேண்டல்லையே வந்துட்டு நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். இந்த 3வது கேண்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த கேண்டல்லையே வந்துட்டு நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ இதோட ஆப்ஷன் சார்ட்டில் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஸ்பாட் சார்ட் ஒரு டைம் காமிக்கிறேன். இந்த கேண்டல் ஒரு என்ட்ரி, ஓகேவா? நான் ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்துருந்ததுனால வந்துட்டு இந்த கேண்டலில் வந்துட்டு நான் எக்ஸிட் ஆனேன். அதாவது 9:48க்கு. அது ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்க, 9:48 கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்த கேண்டில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பையிங் சைடு என்ட்ரி கொடுத்துருக்கோம். பையிங்கில் போயிருக்கணும் அப்படின்னா இந்த இந்த சப்போர்ட் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா இதை பிரேக் பண்ணிட்டு இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கணும். ஆனால் மேலே போகலை. இந்த இம்மிடியட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 9:48 கேண்டில் வந்துட்டு இம்மிடியட்டாக கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அதாவது வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு நமக்கு மாறிடுச்சு. ஓகே, இப்போ 9 இந்த ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, 25,032 இருக்கு. அதனால நான் வந்துட்டு மார்னிங் ட்ரேட் பண்ணது வந்துட்டு 25,050 கால் ஆப்ஷன் தான் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதில் நான் எக்ஸிட் ஆன இடத்தையும் நான் வந்துட்டு சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சோம்னா இந்த 3வது கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி கேண்டில். இதில் 41 ரூபா 95 காசு காமிக்குது. நான் வந்துட்டு 42 ரூபாயில் வந்துட்டு என்ட்ரி ஆகியிருந்தேன். இந்த இடத்துலயே வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டேன். இந்த கேண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸில் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. என்னோட ப்ரைஸுக்கு மேலே இருந்ததுனால நான் காஸ்ட்டு வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம போய் பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அந்த இடத்துல சொல்லியிருப்போம். அந்த 948 அப்படிங்கிற கேண்டில்ஸ் தான் வந்துட்டு நமக்கு பையிங்கான வந்துட்டு கேண்டில், அதாவது புட் ஆப்ஷனோட பையிங்கான கேண்டில். அதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25,050 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நம்மளோட என்ட்ரி கேண்டில் வந்துட்டு இந்த கேண்டில் தான், 948 கேண்டிலு. ஸோ இதில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம எப்பயுமே ஹை ப்ரைஸில் வந்துட்டு வாங்க மாட்டோம். மிட் பாயிண்டில் தான் வந்துட்டு வாங்குவோம் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்துட்டு மிட் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 60 ரூபா 50 பைசா வந்துட்டு வருது. தென் நம்ம வீடியோ வந்துட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் 11:15க்கு மேலே ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. 11:15 வரைக்கும் பாருங்கள், இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு வரவே இல்லை. அதாவது வந்துட்டு 60 ரூபா 50 பைசா அப்படிங்கிறது வரவே இல்லை. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2:00 போல் வந்துட்டு வந்திருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா, ஸ்பாட் சார்ட்டில் நமக்கு ஒரு பையிங் என்ட்ரியே ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை நான் வந்துட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கேண்டலில் நம்ம வந்துட்டு பையிங் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் புட் சைடு. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக வந்துட்டு இங்கே கீழே வந்துருச்சு. சப்போர்ட் லெவலுக்கு, அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு வந்துருச்சு. இந்த சப்போர்ட் லெவல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு க்ளோஸ் ஆயிட்டு இம்மீடியட்டா வந்துட்டு ரிவர்சல் கேண்டில் வந்துட்டு வரணும். இந்த கேண்டிலோட டைம் பாருங்க 11:30 கேண்டில் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த ஆர்டரை வந்துட்டு நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்கிறோம் இல்லையா, அந்த வியூவை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கால் சைடு வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும். கால் சைடு வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அதாவது வந்துட்டு நம்ம 11:15 1:15 வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். இதோட வந்துட்டு நான் நிஃப்டியோட ட்ரேடை வந்துட்டு முடிச்சுக்கிட்டேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு ட்ரேடை எடுத்திருந்தேன். நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஃபின் நிஃப்டி என்னோட ஃபேவரட் ஸ்கிரிப்ட். ஃபின் நிஃப்டியில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரேடை எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கலான மார்க்கெட்டில் ரொம்ப வந்துட்டு மேலேயும் கீழேயும் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டே இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு நான் இப்போ 11:30க்கு மேலே வந்துட்டு இந்த கேண்டலை பேஸ் பண்ணி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதாவது வந்துட்டு 11:30லேருந்து 1:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹன் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னு. இதோட லோ வந்துட்டு பாருங்கள் 24,900 வரைக்கும் 950 வரைக்கும் வந்திருக்கு. அதனால நான் வந்துட்டு 24,950 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது 24,950 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இந்த கேண்டல் தான் வந்துட்டு நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டல். இங்கே பாருங்கள், இதில் நம்ம இப்போ வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு நமக்கு லோ கட் ஆகிருக்காது. ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸே வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கு. ஓகேங்களா, ட்ரிகர் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு 11:15லேருந்து 1:15 வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா நமக்கு ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ்லாம் வந்துட்டு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மேலே நமக்கு இருக்க கான்ஃபிடென்ட் போயிடும். நான் ரொம்ப வீடியோஸில் சொல்கிறது தான், ராங் டைரக்ஷனை வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட்லேருந்து ஒரு 1 வீக்குக்குள்ளே வந்துட்டு நம்ம வெளியே போயிடுவோம். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆஃப்டர் 1:15க்கு மேலே ஃபின் நிஃப்டியில் வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது மார்னிங்கே வந்துட்டு இந்த ட்ரேடு வந்தது 10 மணிக்குள்ளே. அதனால் நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்திருந்தேன். இந்த ட்ரேடு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சு. ஸ்பாட் சார்ட்டில் ஆப்ஷன் சார்ட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தெரியும், ஃபின் நிஃப்டியோட 23,650 ஆப்ஷன் சார்ட்டு. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ரைஸு. நான் வந்துட்டு 135ல் வந்துட்டு என்ட்ரி ஆனேன். என்னோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 109. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 26 பாயிண்ட்ஸ் வந்துட்டு வந்திருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருச்சு. நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1:15க்கு அப்புறம் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் நேற்றைய வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், சென்செக்ஸ் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா காமா எஃபெக்ட் வந்துட்டு இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இது சென்செக்ஸ் சார்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததே வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு வந்தேன் 1:15ல். ஸோ ஏற்கனவே இருக்க சப்போர்ட்டில் இருந்து மறுபடியும் வந்துட்டு, அதாவது வந்துட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட 50% இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லிகிட்டே வரேன். இங்கே பாருங்கள், 50% ரிஜெக்ஷன் ஆகி ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம ஏற்கனவே இருந்த சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. நான் 1:15க்கு அப்புறம் வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இமிடியேட்டாக வந்துட்டு ஒரு ரிவர்சல் வந்துட்டு ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோட சென்செக்ஸோட வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட்டு. 1:36 கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட்டு. என்னோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 81,700. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்துட்டு நான் 50% வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு மேலே போச்சு. இது சென்செக்ஸோட ஆப்ஷன் சார்ட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு நம்ம 1:36 கேண்டிலு. ஸோ நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனாக இருக்கும்.
அதாவது வந்துட்டு ஒரு ரூ. 266 வந்துட்டு என்ட்ரி கிடைச்சிருக்கும். எனக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே வந்துட்டு நமக்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு இல்லையா? ஸோ, நிஃப்டி வந்துட்டு இன்னைக்கு எக்ஸ்பைரினால வந்துட்டு அது மெல்ட் ஆகி வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஆனா, சென்செக்ஸ் நாளைக்கு தான் எக்ஸ்பைரி. ஸோ, அதனால வந்துட்டு சென்செக்ஸ்ல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகல. இங்க பாருங்க. இங்க வந்துட்டு ரூ. 267 காமிக்குது. இங்க வந்துட்டு ரூ. 266 காமிக்குது. ஸோ, நமக்கு எப்படி வச்சுக்கிட்டாலும் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் தான் இருக்கு. ஒரு லாட்டுக்கு வந்துட்டு ₹300 தான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இருக்கு. அதனால வந்துட்டு நான் இந்த என்ட்ரிய வந்துட்டு தைரியமா வந்துட்டு எடுத்திருந்தேன். எடுத்துட்டு நான் எப்பயும் போல 50% தான் நான் ப்ராஃபிட் வச்சேன். ஸோ, அது அதுக்கு மேலயுமே வந்துட்டு குடுத்துருக்கு. பட் எனக்கு தேவை வந்துட்டு டெய்லி வந்துட்டு 50% தான் வந்துட்டு டார்கெட்டு. அத வந்துட்டு நான் ப்ராஃபிட்ட வந்துட்டு புக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகணும் அப்டின்னா, ராங் டைரக்ஷன்ல வந்துட்டு போகாம இருந்தா போதும். இன்னைக்கு நீங்க எந்த இண்டிகேட்டரை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்துட்டு ரேஞ்ச் பவுண்டாவே வந்துட்டு பை செல்னே காமிச்சுட்டு இருந்திருக்கும். இமிடியேட்டா வந்துட்டு மார்க்கெட் கிராஸ் ஆயிடுச்சு. நீங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அப்சைடு வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. நீங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கும். இல்ல நீங்க ஸ்டாப் லாஸ் போடல அப்டின்னா, இவ்ளோ பெரிய மொமெண்டம் குடுத்துருச்சே, இனிமேல் வந்துட்டு மார்க்கெட் கீழ வரும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க தோணும். ஏன் அப்டின்னா, இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்கான ட்ரேடரோட சைக்காலஜியா இருக்கும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க எல்லா ஸ்டாப் லாஸுமே எடுத்துட்டு மேல வந்துட்டு போயிடுச்சு. இப்போ நாளைக்கான லெவல்ஸ வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்துட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால நம்ம சென்செக்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, நாளைக்கு ஃபுல்லா வந்துட்டு அதாவது ஆல் டைம் ஹைல வந்துட்டு சென்செக்ஸ் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இந்த மாரி டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கீழ இருக்க பையிங் பாயிண்ட்ஸ் மட்டும் ஏதாவது வந்துட்டு மார்க் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, பையிங் பாயிண்ட்ஸா வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியல. இந்த ஒரு பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு பையிங் பாயிண்ட்டா வந்துட்டு தெரியுது. ஸோ, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம சேனல்லயே வந்துட்டு எம்எஸ் அண்ட் இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஈவினிங் ஸ்டார் அண்ட் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ, அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப மண்டே வந்துட்டு பேங்க் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு சென்செக்ஸ் வந்துட்டு ஆல் டைம் ஹைல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா பேங்க் எக்ஸ் வந்துட்டு ஆல் டைம் ஹைக்கு இன்னும் போகவே இல்ல. ஸோ, நமக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த மாரி வந்துட்டு எந்த ஒரு செல்லிங் பாயிண்ட்டுமே வந்துட்டு கிடைக்கல. ஸோ, அதனால இதில வந்துட்டு பையிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க ஒரு பையிங் இருக்கு. இங்க ஒரு பையிங் இருக்கு. இந்த லாஸ்ட் கேண்டலோட விக் வந்துட்டு செக் பண்ணிக்கணும். இது வந்துட்டு விக் பார்க்கும்பொழுதே வந்துட்டு நமக்கு மேல கொஞ்சம் ஹையா இருக்க மாரி தெரியுது. ஸோ, அதனால வந்துட்டு அத வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டிய வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் புதன்கிழமை தான் வந்துட்டு நிஃப்டி மார்க் பண்ண போறோம். அதுவரைக்கும் நம்ம நிஃப்டில ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபின் நிஃப்டில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு நான் இன்னைக்கு புதுசா மார்க் பண்ணியிருக்கிறது. இது. ஏற்கனவே வந்துட்டு ஒரு லெவல்ஸ் வந்துட்டு இருக்கு மேல. இங்க பாருங்க. நம்ம பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்க ஒரு பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க. நம்ம இந்த பாயிண்ட்ஸ வந்துட்டு நம்ம நோட் பண்ணல அப்படின்னா, சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இன்னையோட டே ஹைய வந்துட்டு பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே போல வந்துட்டு நீங்க வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்டான வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நம்ம சேனல்ல எம்எஸ், அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். நாளைக்கு அதுபோல வந்துட்டு ட்ரேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் அந்த மாரி ட்ரேட் செட்டப்பையும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.